Hello, Bible study group. All my Bible groupக்கு இந்த சீடை பற்றி நான் வாய்ஸ் டெக்ஸ்ட் கொடுக்குறேன்ப்பா. ஓகே, வித்து தமிழில் சில மொழிபெயர்ப்பு அர்த்தம் சரி, ஆனால் மொழிபெயர்ப்பு சரியில்லை. சீடு அப்படின்னா வித்துன்னு தான் சொல்லணும். இவங்க வம்சம் இப்படி தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. அதனால் நம்ம கொஞ்சம் வித்துனா இங்கிலீஷில் ஒழுங்காக சீடுன்னு சொல்லி போட்டிருக்கோம். முக்கியமாக இந்த சீடு வந்து 2 விதமானது. ஒன்று தேவனின் வித்து, காட் சீட். அடுத்து சேட்டனின் வித்து, சாத்தானின் வித்து. இது மறுபடியும் எப்படி டாபர்னாக்கில் ஆரம்பித்தோமோ எல்லா மூல காரணமும் ஜெனசிஸ் 3:15 உன் வித்துக்கும் ஸ்ரீயின் வித்துக்கும் பகைமை உண்டாக்குவேன்னு பிதா தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். உன் வித்துக்கும் ஸ்ரீயின் வித்துக்கும். ஓகே, ரெண்டையும் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, உன் வித்துக்கு அப்படின்னா சாத்தான் வந்து ஏவாளை பாம்பின் போல பாம்பு அந்த நாட்களில் தந்திரம் உள்ளதும் ஞானம் உள்ளதுன்னு ஹீப்ரூ லாங்குவேஜில் பார்த்தா அது வந்து ஞானம், ரொம்ப ஞானம் நிறைஞ்சது சர்ப்பம். அதில் ஒளியின் தூதன் சாத்தான் உள்ள புகுந்து கொம்பு கிம்பு வச்சுட்டு வந்தானா ஏவாள் பயந்துருப்பா. இது ஒரு ஒளியின் பிரைட்டாக கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக அப்பியர் ஆனனால இவ மெய் மறந்து அதுகிட்ட போய் பேசிகிட்டு இருந்திருக்கா. நம்ம நினைக்கிற போல் பாம்பு வந்து வாயை திறந்து நாக்கை நீட்டிக்கிட்டு அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம், அப்படியெல்லாம் நடக்கலை. அதனால் ஏவாள் மகிமையின் ரூபத்தில் இருக்கா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாத்தான் பிரதிநிதியாக, ஏஜெண்டாக சர்பன்ட் வருது, சாத்தான் வரான். அவன் சர்ப்பம் வந்து ரெவலேஷனில் வலு சர்ப்பமாக மாறினது காரணம், சர்ப்பமானது சபிச்ச உடனே மண்ணை திம்பாயின்னு, இதிலிருந்து நீ மண்ணை திம்ப அப்படின்னு சொன்ன வாக்கு தத்துவம் மண்ணிலேருந்து எடுக்கப்பட்ட மனுஷனை தின்னு தின்னு வலு சர்ப்பமாக ரெவலேஷனில் ஒரு பெரிய சாத்தானின் வித்துக்களை உருவாக்கிடுவான் பாதாளத்துக்கு கொண்டு போகிறதுக்கு. அதுதான் மீனிங்கு. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னு. வலு சர்ப்பமாக மாறினது காரணம், மண்ணை தின்பாயினா மண்ணால் உருவான மனிதர்களை திம்பங்கிறதான் காரணம். ஒன்று வந்தது ஏஜென்ட்டு சர்ப்பத்தின் போல. அடுத்து வந்து சாத்தான் வந்து லூசிஃபராக இருக்கவன், த ஹோல் ஹெட்டு. அடுத்து 3வது வந்து சாத்தானின் வித்துக்கள். யார் 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 நம்ம வந்து சாத்தானோட பேச்சை லிசன் பண்ணி அவனோட குணாதிசயங்கள், பொறாமை, முதல்ல ப்ரைடு, பெருமை, பொறாமை, வஞ்சகம், கோழிச்சொல், அழிக்கிறது, பொய் பேசுறது, அடல்ட்ரி, லஸ்ட் தாட்ஸு, எனிதிங் கிரீடி, எனிதிங் அகைன்ஸ்ட் சத்தியத்துக்கு, இயேசு சொன்ன வேத வார்த்தைகளை கீழ்ப்படியாமல் இருக்கிறதுக்கு, சாத்தானின் வழிகளை கீழ்ப்படுகிறவங்க, ஐடாலட்ரி, தேவன் மேலே நம்பிக்கை இல்லாத இயேசு மேலே, இவங்கெல்லாம் சாத்தானின் வித்துக்கள். அவங்க ரொம்ப இந்த விச்சஸ்ஸு, இந்த ஊடு, இந்த மந்திரம் செய்கிறவங்க, அழிக்கிறவங்க,
பேய்களை கூப்பிட்றவங்க, பேய்களை வச்சு செய்கிறது, இவங்கெல்லாம் சாத்தானின் அதிகாரத்தை பெற்றவங்களா இருப்பாங்க. உங்களுக்கு இந்தியன்ஸ்க்கு நல்லாவே தெரியும். கல்லறையில் போய் இந்த பூசாரி என்னென்னமோ செய்வாங்க, நரபலி கொடுப்பாங்க. இதெல்லாம் அந்த அது வந்து ஏனோக்கு புக்கில் இருக்குது. இவங்க வந்து அந்த மந்திரங்களை பேசி பேசி பலன் அடைவாங்களாம். ஒரு ஒரு நியூஸில் கேட்டேன், அந்த மாதிரி பலன் அடைஞ்சது நிறைய கிறிஸ்டின் பாஸ்டர்ஸுகளுக்கு, ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் சொல்கிறவங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். பொருள் வாங்குவ, வீடு வாங்குவ, கார் வாங்குவ அப்படிங்கிறது பேசுகிறாங்க பாரு, விட்டு ஓடி போயிருங்க. ஆவி மறுரூபமாகணும், தாழ்மையாகணும், தெய்வத்துக்கு பயப்படணும், உபத்திரம் வந்தாலும் விசுவாசத்தில் இருக்கணுங்கிற டீச்சிங் தான் முக்கியமான டீச்சிங்கு. அதனால் நீங்கள் கவனமாக இருங்க. ஸோ சாத்தானின் வித்துங்கிறது 3. ஒன்று பாம்பு, அவனோட பிரதிநிதியாக பாம்பாக வரலாம். மனுஷ ரூபத்தில் நம்மளுக்கு கொலைபாதகம் செய்கிறாங்களே, கொல்றது போல் பேசுகிறாங்களே, வஞ்சகமாக அழிக்கிறாங்களே, இதுவும் பிரதிநிதியே தான், ஏஜென்ட்டு. அடுத்து லூசிஃபர், அதுக்கப்புறம் அவனோட வம்சம். பாம்புக்கு வந்து உன் வித்துக்குன்னு சொல்கிறச்ச பாம்புக்கு வித்து கிடையாது, சாத்தானுக்கு வித்து கிடையாது. ஏன்னா அவன் அவன் ஆவியின் ரூபத்தில் உருவாக்கப்பட்டவன். அவனுக்கு இன்னொரு ஆவியோட சேர்ந்து பிள்ளைய பற்றி இது பண்ண முடியாது. அவனோட வித்துன்னு சொன்னாலே அவனோட குணாதிசயங்கள், அவனை வணங்குறவங்க, அவங்கள சாத்தானை போல இருக்கிறவங்க, கொடூரமானவங்கெல்லாம் சாத்தானின் வித்து. இந்த வித்துக்கு நல்ல கவனிங்க. இந்த வித்துகளுக்கு தான் தேவ வித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அது யாராக இருந்தாலும், குடும்பத்தில் இருப்பாங்க, சபையில் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸுகளில் இருப்பாங்க, சொந்த பந்தத்தில் இருப்பாங்க, எங்கே வேணாலும் ஒர்க் பிளேஸில் இருப்பாங்க. சாத்தானின் வித்து பலுகி பெருகி இருக்குது. உலகத்தில் கடைசி காலத்து உச்சக்கட்டத்தில் வந்து நிற்கிறோம். அப்போ தேவ வித்து ஞானமாக பைபிளில் சத்தியத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டு அறிஞ்சு உணர்ந்து ஒவ்வொன்றையும் ஜாக்கிரதையாக ஞானமாக நடந்துக்கணும். ஜெபத்திலையும் தெய்வ பயத்திலையும் பரிசுத்தாவி வழி நடத்தல் இருந்தாதான் பழச்சோம். இல்லைன்னா நிச்சயம் தேவ வித்து பிள்ளைகளுக்கு அநியாயமான வாழ்க்கை இருக்கும். அநியாயமாக அக்யூஸ் பண்ணுவாங்க, அநியாயமாக நியாயமில்லாத ஒரு லைஃப் இருக்கும். எல்லாத்துலேயும் கடவுள் கூட இருப்பார். பொறுமையாக, பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குது, பி ஸ்டில் நோ தட் ஐ ஆம் லார்ட். அமர்ந்திருந்து நானே தேவன் என்றே அறிந்து கொள்ளுங்கள். அதில் இருப்போம். சரி, இப்போ ஸ்ரீயின் வித்து. யார் ஸ்ரீயின் வித்து? 1 ஏவாள், அவளோட பிள்ளைக தான் உலகம் பூரா பறக்க போகுது, ஏவாள். 2வது மரியாள். மரியாளுக்கு வித்து இல்லாமல் பிறக்கிறது தான் இயேசு கிறிஸ்து. வித்து இல்லாமல் ஆணோட இணையாமல் பிறந்தது தான் தேவகுமாரன். மரியாளுக்கு வித்து இல்லாமல் உருவாக்கினவர். இவர் தான் முக்கியமான பங்கு. இந்த சாத்தானின் தலையை நசுக்கிற வித்து மரியாள்கிட்டருந்து வருது. 3வது வந்து இஸ்ரேல் யூத ஜனங்கள், இஸ்ரேல் மக்கள். இந்த 3 பேரை தான் சாத்தானின் 3 பங்கு வித்துக்கள் உலகம் பிகினிங்கிலேருந்து ரெவலேஷன் ராப்சர் வர்றது மட்டுக்கும் இந்த எனிமிட்டி உண்டாக்கியிருக்காரு. எனிமிட்டிங்கிறது பகை உண்டாக்குவேன்னு சொன்னது சாபம் கிடையாது. இட்ஸ் அ தீர்க்க தரிசனம். இட்ஸ் அ ப்ராஃபட்டஸ். இட்ஸ் அ ப்ராஃபஸி. இட்ஸ் நாட் சாபம் கிடையாது. கவனிங்க, ப்ராஃபஸி. அது வந்து டோட்டல் ப்ராஃபஸி. ஏன்னா தேவனாக ஒவ்வொருத்தரையும் சூஸ் பண்ண வேண்டியதில்லை. நீ பரலோகத்துக்கு வா, நீ இந்த பிள்ளை வா, அந்த பிள்ளை வான்னு அவர் சொல்லலை. நம்மளுக்கு வில் பவர் கொடுத்துருக்காரு. எது ரைட்டு எது ராங்குன்னு நீ சூஸ் பண்ணணுன்னு சொல்லியிருக்காரு. அதை நீ சூஸ் பண்ணி
தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு இயேசுவை போல மாறி நடக்கிற பிள்ளைங்க தான் எந்த உபத்திரத்துலேயும் தேவனோட இருக்கிற பிள்ளைங்க தான் தேவனோட வித்துக்கள். இதில் முக்காவாசி பால் அழகாக சொல்லியிருக்காரு. ரோமன் 5:3 உபத்திரம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குறது. அதே போல் சொல்லியிருக்காரு, எந்த எந்த மாதிரி வேதனையோ, பசியோ, பட்னியோ, நிந்தையோ எதுவாக இருந்தாலும் தேவ அன்பில் இருந்து, கொலாசியர்னு நினைக்கிறேன், அதுலேருந்து என்னை பிரிக்க முடியாதுன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அதே போல் எவர்களை முன்குறித்தாரோ ரோமன் 8:30 அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாயிருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கியிருக்கிறாரோ அவர்களை மகிமையும் படுத்தியிருக்கிறார். இதுதான் பெரிய உண்மை. எல்லாரையும் கடவுள் அழைக்கிறாரு. ஏவாளுக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாரையுமே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எல்லாரையுமே தேவ வித்தா அழைக்கிறாரு. ஆனால் நம்ம தான் சூஸ் பண்ணணும், சாய்ஸ் மேக் பண்ணணும். நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன், என் வழிகளை சுத்தப்படுத்துவேன், என் சிந்தைகளை சுத்தப்படுத்துவேன்னு சொன்னீங்கன்னா, நீ பரிசுத்தமாக வாழணும்னு நினச்சாலே உனக்கு உபத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் அந்த உபத்திரமும் தேவன் நம்மளை கைவிட மாட்டார். அந்த உபத்திரத்திலையும் பரிசுத்தாவி பலன் கொடுத்து, என் பலவீனத்திலும் உம்முடைய பலனோ பரிபூரணமாய் விளங்குன்னு சொன்னது போல, அந்த தாங்கக்கூடிய சக்தியும் நம்ம விசுவாசத்தையும் காத்துக்கொள்ள கடவுளோட பெரிய அன்பு, சமாதானம், அவரோட மகிமை நம்மளை மூடிக்கொள்ளும் அந்த நேரத்தில். அதனால் எதுவுமே நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஏன் இவ்வளோ பெரிய போராட்டம்னா, தேவன் கடைசி முட்டுக்கும் உன் கிரீடத்தை எவனும் பிடுங்கி விடாதபடி காத்துக்கொள்ளுங்கிறாரு. ஏன்னா எவனோ வர்றான் பிடுங்கிறதுக்கு, நீ ஜாக்கிரதையாயிருமா மகளே, மகனேன்னு சொல்கிறாரு. ஏன்னா எவ்வளோ பெரிய நித்திய ஜீவனை உண்டாக்கியிருக்காருன்னா, கண் கண்டதுமில்லை, காது கேட்டதுமில்லை, இதுக்கு தோன்றவும் இல்லை. அப்படி ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக கடவுள் உண்டாக்கியிருக்கனால, அதுக்கு நம்ம தகுதியுள்ளவங்களாகணுங்கிறதுக்காக எத்தனை வழியில் கடவுள் நம்மளை தேடி வர்றாருன்னு மத்தேயுல சொல்லியிருக்கு. 3 ஓமைகளை சொல்கிறாரு. 100 ஆடுகளில் 1 ஆடு காணா போனால், 10 நாணயத்தில் 1 நாணயம் காணா போனால், 2 மகன்களில் 1 மகன் காணா போனாலும் அவர் இந்த 3 விதத்தில் நம்ம தொலைஞ்சு போவோம் உலகத்தில். அப்பையும் அவர் பேர் சொல்லி தன் ஆடுகளை கூப்பிடுறாரு, நம்மளுக்கு உதவி பண்ணுவார், கீழ்ப்படியணும்னு சொல்லுவார். அதனால் நம்மளை திக்கற்ற பிள்ளைகளாக விட தேடி மறுபடியும் நம்மளை ஹெல்ப் பண்ணி சத்திய பாதையில் கொண்டு வருவார். நம்ம அதுக்கு மேலே மிஞ்சி போய் தேவனுக்கு எதிராக போயிட்டே இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்து கடவுள் மேலே அன்பு இல்லாமல், அவர் என்ன கேட்குறாரு, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் பலத்தோடும் என்னில் அன்பு கூறுவாயாக, இதை தவிர உன்னிடத்தில் நான் எதை எதிர்பார்க்குறேன்னு சொல்கிறதுக்கு காரணம், அது மாத்திரம் நீ செய்யி, நீ என் வித்தாவே உன்னை பாதுகாத்துட்டு வருவேங்கிறாரு. அப்போ சங்கீதம் 91 சொன்னது போல் கடவுள் அவர் சட்டையின் கீழ் வழி நடத்துவார். நம்மளால் முடியும், பரிசுத்தாவி இருக்கும்போது முடியும். ஏன் முடியும்? நோவா உலகம் ஃபுல்லாக பாவத்தில் நிறைஞ்சிருக்கச்ச, நோவா மாத்திரம் என் கண்களுக்கு அவன் உத்தமனாயிருந்தான்னு அவனையும் அவன் குடும்பத்தையும் 3 பையங்களையும் 3 மருமக்கமார்களையும் பேழைக்குள்ளே வச்சு தேவதூதர்கள் கதவை பூட்டுறாங்க.
காப்பாத்தினாரா இல்லையா? இதான் தெய்வ வித்த கடவுள் எப்படியெல்லாம் காப்பாற்றுவாருங்கிறதான் இந்த ஸ்டடியில் பண்ண போகிறோம். தெய்வ வித்துக்கும் ஆதியிலேருந்து என்ன பண்ணுறான், இவர் சொன்ன உடனே, தீர்க்க தரிசனமாக சொன்ன உடனே, உனக்கும் உன் ஸ்திரீக்கும் பகைமை உண்டாக்குவேன், ஸ்ரீயின் வித்து அவர் உன் தலையை நசுக்குவார்னா, ஸ்ரீயின் வித்துக்கெல்லாம் கொள்வார் சொல்ல, அவர்னு ஒரு சிங்கிள் போர்ஷனை மென்ஷன் பண்ணுறாரு. இந்த பயலுக்கு யாருன்னு தெரியாதனால எல்லா காயினி ஜல்லஸாக்கி ஆபேலை கொல்ல வச்சு வித்துக்களை அழிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் 3வது சேத்துன்னு கடவுள் அவன் மூலமாக வம்சத்தை உண்டாக்குறாரு. அடுத்து நோவா காலத்துலேயும் பாருங்கள் என்னென்ன சேட்டை பண்ணுறாங்கன்னு. பயங்கரமான பாவங்கள் நிறைஞ்சு ஹோமோசெக்ஷுவல்லேருந்து ஓரின சேர்க்கை, பொய், வஞ்சகம், கொலைபாதகம் எல்லாம் நடந்து அந்த பயங்கரமான இதாக நடந்துச்சு. அப்போ கடவுள் நோவாவை மாத்திரம் ஒரு வித்தை அவர் கண்களுக்கு கீழ்ப்படிதலுள்ள ஒரு மகனை இருக்கிறத பார்த்து அவன் சாய்ஸில் தேவனுக்கு பயந்து அவன் நடந்தான். உலகமே தப்பாக போகிறச்ச அவன் நடந்தான். அதனால் அவனை பிரித்து அவன் குடும்பத்தை வழி நடத்தினார். இந்த தீர்க்க தரிசனம்தான் இவனுக்கு ஒரு பெரிய மெசேஜ் கொடுத்து எல்லாத்தையுமே இது பண்ணுது. அதுக்கும் காரணம் உண்டு. எப்போ பார்க்க தீர்க்க தரிசனம் பண்ணுறத அவன் கெடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவான். இந்த முதல்ல பாபிலோன்ங்கிறது உலகத்திலே உண்டான ஒரு நகரம். அதில் பாபிலோன்னா கடவுள்கிட்ட போகும் வாசல்னு. அது எவ்வளோ தந்திரமாக அப்படி சாத்தான் ஒரு பேர் வச்சான். ஏன்னா இயேசுவே வாசல், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறதுக்கு முன்னாடியே சத்தியத்தை பரட்டுறதுக்கு அப்படி பண்ணி, இந்த நிம்ரோத்து அவன் என்ன செய்கிறான், எல்லாரும் ஒரே இடத்துலேருந்து டவரை கட்டி வானமுட்டம் போய் ஏறிக்கிறோம். அப்போ கடவுள் நோவா காலத்தில் அழித்த போல நம்ம அழிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அங்கே கட்டுவோம். அந்த கட்டுற இடத்துல தான் ஒவ்வொரு டவர்லேயும் ஐடாலட்ரி, மந்திரங்கள், இந்த பில்லி சூனியம் இதுக்குரியதெல்லாம், கெட்ட ஆவிக்குரியதுலாம் அதில் அந்த டவரில் எழுதியிருப்பான். நிறையா நரபலி ஆரம்பிக்கிறது எல்லாமே அதில் இருக்குது. இன்றைக்கும் அந்த மந்திரங்களை தான் பில்லி சூனியத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அங்கே பாபிலோனில் மொசப்பட்டாமியாங்கிற இடத்துல இருந்து எங்கே அவன் டவரை கட்டி உலகத்தை அழிக்கணும்னு நினச்சான், அதே இடத்துலேருந்து கடவுளோட கேம் ரொம்ப அழகாக இருக்கும். சில சமயம் ஏப்ரஹாமை ஒருத்தனை கூப்பிட்டு கடவுள், அவன் தேவனை தேடினான். அதனால தான் அவர் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு உன் தகப்பனையும் உன் இனத்தாரையும் உன் ஜாதியை விட்டு வெளியே வா அப்படிங்கிறாரு. ஏன்னா ஒன்றை தகப்பனாக்க போகிறேன், ஒன்றை ஜாதியாக்க போகிறேன், ஒன்றை ஒரு பெரிய நாடாக்க போகிறேங்கிறதுக்காக கடவுள் அவனை ஆசீர்வதித்து கூப்பிட்றாரு.